ஹாய் ஹலோ. இன்றைக்கி தங்கத்தமிழச்சி பற்றி பார்க்கலாம். அவரை பற்றி எனக்கு தெரிஞ்சதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அவர் பேர் துளசிமதி முருகேசன். அவர் தமிழ்நாட்டில் காஞ்சிபுரத்தில் 2002 ஏப்ரல் 11 பிறந்தவர். கால்நடை அறிவியல் படிச்சுட்டு வராங்க. அவங்களுக்கு பிறந்தது முதலே இடது கையில் குறைபாடு இருந்தது, கட்டவிரல் இழப்பு இருந்தது, தசை சிதைவு இருந்தது. இதனால் ரொம்ப பாதிக்கப்பட்டவர். அதனால் இவரால் பெருசாக எல்லா வேலையும் செய்ய முடியாது. இருந்தாலும் அவரோட 7 வயசுலேருந்து அவர் பேட்மிண்டன் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தார். ஏன்னா அதில் அவருக்கு ரொம்ப ஆர்வம் இருந்தது. ஆனால் ப்ராக்டிஸ் அவங்க அப்பா தான் கொடுத்தாங்க. ஏன்னா பொருளாதார வசதி குறைச்சல் உள்ள குடும்பம். அதனால் ப்ராக்டிஸ்க்கு வெளியே விடலாம் முடியலை. அவங்க அப்பாவே ப்ராக்டிஸ் கொடுத்தாரு. சிறப்பு பயிற்சிக்கு மாத்திரம் ஹைதராபாத்துக்கு கொஞ்ச நாள் அனுப்பி வச்சாங்க. இவர் இரட்டையர் பிரிவு, ஒற்றையர் பிரிவு இப்படி நிறைய போட்டிகளில் வென்று 15க்கும் மேற்பட்ட பதக்கங்களை வென்றுள்ளார். 2023 சைனாவில் ஏசிய அளவிலான போட்டியில் வெற்றி பெற்று தங்கம், வெள்ளி, வெண்கலம் 3 பதக்கங்களையும் நம்ம இந்தியாவுக்காக வென்றிருக்கிறார். இந்தியா சார்பில் ஆடி, ஏன்னா ஒற்றையர், இரட்டையர் பிரிவு இப்படி பலதரப்பட்ட பிரிவுகளில் ஆடி தங்கம், வெள்ளி, வெண்கலம் 3 பதக்கங்களையும் வென்றுள்ளார். இவர் 2024 பாரிஸில் நடந்த பாராலிம்பிக் போட்டியில் ஒற்றையர் பிரிவில் நல்லா சூப்பராக ஆடினார். இருந்தாலும் கடைசியில் ஃபைனலில் சைனா வீராங்கனையுடன் தோல்வியுற்றார். அதனால் இவருக்கு வெள்ளி பதக்கம் கிடைத்தது. ஆனால் அதுக்காக அவர் சளைச்சு போகலை. மீண்டும் தொடர்ந்து பயிற்சி செஞ்சு ஆடிக்கிட்டு வராரு. அவங்க அப்பா அவங்களுக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட் கொடுத்து ஆட வைக்கிறாரு. நீ எந்த விதத்துலேயும் குறைஞ்சவள் இல்லை அப்படின்னு சொல்லி வளர்க்குறாராம். அவங்க அப்பாவே தானே பயிற்சியாளராக இருந்திருக்கிறார். ஏன்னா பொருளாதார இடையூறுகள் காரணமாக 2024 பாராலிம்பிக்கில் வெள்ளி வென்றது பற்றி நம்ம பிரதமர் மோடி அவங்கள ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி சொல்லியிருக்கிறார். ஏன்னா கைகளை இழந்த ஒரு பெண் இவ்வளோ சாதிச்சிருக்கிறா அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயந்தானங்க. இந்த பொண்ணால் 2024 நம்ம இந்திய கொடி அங்கே பறந்தது அப்படிங்கும்போது நமக்கெல்லாம் அது ஒரு பெருமை தானே. அந்த பொண்ணே அதை பற்றி என்ன சொல்கிறா அப்படின்னா, எங்கள் அப்பா தினக்கூலி தான், ஸ்போர்ட்ஸுக்குன்னு தனியாக என்னையால் செலவு பண்ண முடியாது, அப்பாவுக்கு டெய்லி வர வருமானம் 500 ரூபாய், இதை வச்சு தான் நாங்கள் எல்லாமே பண்ணுறோம். எனக்கு நல்ல ஷூஸ் கூட வாங்கிறதுக்கு காசு கிடையாது. ஆனால் நான் இந்த மாதிரி கேஷ் ப்ரைஸ் எங்கெங்கெல்லாம் தராங்களோ அங்கெல்லாம் ஆடி வின் பண்ணி கிடைச்ச அந்த பரிசு தொகையை வச்சு தான் ஷூஸ் கூட நான் வாங்கினேன். நிறைய பேர் சொல்லுவாங்க ப்ரைவேட் ஸ்டேடியமில் நான் பயிற்சி எடுத்துக்கிட்டேன்னு. எனக்கு அதுக்கெல்லாம் காசு கிடையாது. ஆனால் எங்கள் அப்பா கொடுத்த தன்னம்பிக்கையால் தான், எனக்கு கையிலாட்டியும் அப்பா கொடுத்த தன்னம்பிக்கை தாங்க எனக்கு ஒரு பெரிய கையே. அதை வச்சு தான் நான் விளையாண்டேன். அந்த தன்னம்பிக்கையில் விளையாண்டு தாங்க இவ்வளோ தூரம் வந்திருக்கிறேன். இவ்வளவு தடைகளையும் தாண்டி வந்திருக்கிறேன். எனக்கு இன்னும் தங்கம் வெல்ல வேண்டும் என்று ஆசை அப்படின்னு சொல்கிறாரு. இவர் இன்னும் நிறைய சாதிக்க நம்மளோட வாழ்த்துக்கள். சமீபத்தில் இவருக்கு பிபிசி நட்சத்திர வீரர் விருது கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் இருந்து போய் பிபிசி நட்சத்திர வீராங்கனை விருது பெற்ற இந்த பெண்ணுக்கு நம்மளோட வாழ்த்துக்கள். ஏன்னா இவ்வளவு தூரம் பிபிசியில் போயிட்டு வாங்கணும் அப்படின்னா அது ஒரு பெரிய சாதனை தானே. ஏன்னா உடல் குறைபாடு உள்ள இந்த பொண்ணு இவ்வளவு சாதிக்குது அப்படிங்கும்போது கை கால் இருக்க நாம் எவ்வளவு சாதிக்கலாம் இல்லையா? யோசித்து பார்க்கணும். இதெல்லாம் அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய விஷயங்கள். இதெல்லாம் நம்ம தூண்டுதலாக எடுத்துக்கிட்டு நம்ம நிறையா சாதிக்கணுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அன்புடன் சாய். மீண்டும் நல்ல ஒரு விஷயத்தோட அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம்.